sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களை, பெரியோர்களை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்காக மரியா விஷன் சார்பாக உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இறைவார்த்தையானது பெரிய இறைவார்த்தை, நீளமான பகுதியாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தி பிரிவு 15, 11 முதல் அந்த ஓமை முடிகின்ற வரைக்குள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு வரும் பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டுக்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடத் தொடங்கினார். எனவே அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்களுள் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அவர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவரின் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கு உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை விரைவில் கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரம், காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது அவரின் மூத்த மகன் வயலிலிருந்து வந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினான். அதற்கு ஊழியர் அவரிடம், தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவரோ சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பர்களோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டி கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்கு கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது
நாம் விருந்து கொண்டாடி மகிழ்வது முறையே. ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டில் இந்த உவமையானது அடிக்கடி கேட்கப்படுகின்ற ஒரு உவமையாக இருக்கிறது. காணாமல் போன மகனுடைய உவமை, மனம் திருந்திய மகனுடைய உவமை, அன்பு செய்யும் தந்தையுடைய உவமை என்றெல்லாம் பல்வேறு விதத்தில் இந்த உவமைகளை பற்றி லோக்கா நற்செய்தியில் இருக்கின்ற இந்த உவமைகளை பற்றி நாம் சொல்லுகின்றோம். இன்று நாம் மையச்சிந்தனையாக எடுத்திருக்கக்கூடிய இந்த உவமையினுடைய அடிப்படையில் அறிவுபூர்வமாய் சிந்தித்து செயல்படுவோம். சிந்தித்து செயல்படுவோம் என்பது இந்த இறைவார்த்தையினுடைய மைய சிந்தனையாக நாம் இன்று எடுத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற என் சகோதர சகோதரிகளே, இப்போ பெரிய பணக்காரன், இரண்டு புதல்வர்கள். ஒருவன் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றான், அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய மனநிலையில் ஒரு சின்ன கோளாறு இருந்திருக்கிறது. இரண்டாம் அவன் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற பல இளைஞர்களை போன்று துடிதுடுப்பாக இருக்கின்றான். ஆனால் கட்டுக்கோப்பாக தந்தையோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற மனநிலையில் இல்லை. எனவே அவன் ஒருவேளை அவனுடைய நண்பர்கள் சொல்லியிருக்கலாம், எதற்காக இவ்வளோ சொத்துக்களை எல்லாம் போட்டிருக்கிறாய், என்ஜாய் பண்ணணும், உண்டு குடித்து மகிழ்ந்திரு, எதற்காக இதெல்லாம் தேவை இருக்கிறது என்று கூட ஒருவேளை சொல்லியிருக்கலாம். எனவே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து தந்தையினுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பங்கை எடுத்துக்கொண்டு சென்று விட வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். தந்தையிடத்தில் செல்கின்றான். என்னுடைய சொத்தை தாரும் என்று சொல்லி கேட்கின்றான். சொத்து கொடுத்தா விட்டது, பணமாக்குகின்றான், செல்லுகின்றான். ஒருவேளை தாயும் தந்தையும் உற்றார்களும் உறவினர்களும் கூட வருத்தப்பட்டிருக்கலாம். ஐயையோ, தந்தையினுடைய கட்டுக்கோப்பிலிருந்து பார்வையிலிருந்து விலகிச் செல்கிறானே என்று வருத்தப்பட்டிருக்கலாம். உண்மையானது. அவன் செல்கின்றான். சென்று அங்கு கிடைக்கின்ற புதிய நண்பர்களோடு சேர்ந்து சொத்தை எல்லாம் விரயம் செய்கின்றான் என்று சொல்லப்படுகிறான். கடைசியாக அவன் பன்றிகள் சாப்பிடுகின்ற உணவுக்காக இயங்குகின்றான், பன்றிகளோடு போராடுகின்றான். எனக்கு இந்த இறைவார்த்தையில் மிகவும் பிடித்தமான ஒன்று, பன்றிகளில் பாடம் கற்றுக்கொண்ட பாழாய் போன மகன் என்று சிந்திக்க தோன்றும். பன்றிகளிடம் பாடம் கற்றுக்கொண்டான். நல்ல ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளவில்லை, நல்ல குருக்களிடம் கற்றுக்கொள்ளவில்லை, நல்ல தந்தையிடம் கற்றுக்கொள்ளவில்லை, அன்பு செய்த தாயிடம் கற்றுக்கொள்ளவில்லை, உழைத்து ஓடாக உழைத்து கொண்டிருந்த தன்னுடைய மூத்த சகோதரனிடத்தில் அவன் கற்றுக்கொள்ளவில்லை, உற்றார் உறவினரிடம் கற்றுக்கொள்ளவில்லை, சமூகத்திடம் கற்றுக்கொள்ளவில்லை. ஒன்றை கற்றுக்கொண்டான், பணத்தை எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டும் என்று. எனவே அவன் கடைசியில் பன்றிகளிடத்தில் பாடத்தை கற்றுக்கொள்ளுகின்றான். இதுதான் ரொம்ப கிளைமேக்ஸாக இருக்கு. பன்றிகள் சாப்பிடுகின்ற உணவை கூட கொடுப்பதற்கு யாரும் இல்லை. எனவே சிந்திக்கின்றான். அறிவு தெளிந்தவனாய் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். கிரேக்கருடைய காலகட்டத்தில் ஏன், எதற்கு, எங்கு, எப்படி, யாரால் என்று சொல்லுகின்ற கேள்விகளை கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று சாக்ரட்டிஸ் சொல்லிக் கொடுத்தார். மனிதன், ஆறறிவு படைத்த மனிதன் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். எனவே இந்த உலகம் சிந்தனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுனுடைய காலகட்டத்தில் அந்த சிந்தனைகள் வளர்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டும், இன்னும் அதிகமாக. எனவே அவன் சிந்திக்கவில்லை, மாறாக பணம் வந்து அவனுடைய மனதை, இதயத்தை மறைத்து விடுகிறது. சொத்து வந்து அவனை சொத்தையாக்கி விடுகிறது, மறைத்து விடுகிறது. ஆடம்பர வாழ்க்கை அட்ராக்ஷனாக இருக்கிறது, அது இழுத்து கொண்டு செல்லுகிறது. எனவே அவன் அதில் மயங்கி போய்விடுகின்றான். அவனுடைய மதி, அவனுடைய புத்தி, அவனுடைய சிந்தனை, ஆய்வு மனப்பான்மை இவைகளெல்லாம் மழுங்கி போய்விடுகின்றன. எனவே சொத்துத்தான் பெரிதாக தெரிந்தது. இந்த சொத்து தனக்கு வாழ்வு கொடுக்கும் என்று நினைத்தான். ஆனால் அந்த சொத்து வாழ்வு கொடுத்தது நிரந்தரமாக அல்ல, மாறாக டெம்பரரியாக, தற்காலிகமாக. எனவே சொத்தெல்லாம் முடித்து விட்டது. எல்லா நண்பர்களும் ஓடிவிட்டார்கள். இப்பொழுது யார்தான் கூட இருக்கிறார்? பன்றி தான் கூட இருக்கிறது. அந்த பன்றிகளோடு போரிட்டு கொண்டு அந்த பன்றிகள் சாப்பிடுகின்ற நெற்றை தின்பதற்காக முயற்சி எடுக்கின்ற பொழுதுதான் அவன் தந்தையை பற்றி ஆலோசிக்கின்றான். அன்பு செய்த, ஆதரவு கொடுத்த, ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்த, சொத்துக்களை சம்பாதித்து வைத்த, அரவணைத்து கொண்டிருந்த அந்த தந்தையை பற்றி நினைக்கின்றான். தாயை பற்றி அவன் சிந்தித்திருக்க வேண்டும்.
ஆனால் வெளிப்படையாக சொல்லப்படுகிறது, என் தந்தையின் இல்லத்தில் வேலையாட்களே நிறைய உணவு உண்டு மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கிறார்களே. வேலையாட்கள் வேலையாட்கள் எனவே அந்த வேலையாட்களை நினைக்கின்றான். வேலையாட்கள் உடனடியாக அவனுடைய புத்தி தெளிகிறது, அறிவு தெளிகிறது, கலங்கி போய் கிடந்த அறிவு தெளிகிறது, கலங்கி போய் கிடந்த மனம் தெளிவடைகிறது. எந்திரிக்கின்றான், தந்தையிடத்தில் வருகிறான். இது மகன் என்று சொல்லப்பட தகுதியற்றவன் என்று சொல்வதற்கு முன் தந்தை அவனுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறார். ஏற்றுக்கொள்ள கட்டி தழுவி முத்தமிட்டு அவனுக்கு விருந்து படைக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கடவுள் தந்தையாக இருக்கின்றவர் இந்த உலகத்தை இப்படித்தான் பார்க்கின்றார். இந்த உலகம் எவ்வளவுதான் அவரை விட்டு அகன்று போனாலும், தூரத்தில் சென்றாலும், உலக மாயைக்குள் சிக்கி கொண்டிருந்தாலும், செல்வத்திற்குள் சிக்கி கொண்டிருந்தாலும், இந்த கடவுள் எப்பொழுதுமே அரவணைக்கின்றவராக இருக்கின்றார். எனவே தான் இந்த தவ காலத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட, தந்தையை இவர்களை மன்னியும், இவர்களை செய்வது என்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று தன்னுடைய சிந்தனை வெளிப்படுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அன்போடு இருந்து, அறிவோடு இருந்து, ஆற்றலோடு இருந்து, அனைவரையும் ஏற்றுக்கொண்டு, அனைவரையும் புரிந்து கொண்டு, அனைவருடைய தேவைகளை நிறைவேற்றிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். இன்னும் மனித குலமானது எல்லோரும் அவரை பற்றி அன்பில் சிந்தனையில் இல்லை. எனவேதான் இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. அறிவு தெளிய வேண்டும், ஆய்ந்து அறிய வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். ஜபத்திற்கு கடந்து செல்வோம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, அளவு கடந்த விதத்தில் எங்களை அன்பு செய்கின்றீர், எங்களை அழைத்திருக்கின்றீர், உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக அழைத்திருக்கின்றீர். உம்முடைய இறைவார்த்தை வழியாக அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இறைவாக்கின் வழியாக, திரு அவை வழியாக எங்களுக்கு எல்லா விதமான அருள் அடையாளங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அதற்காக நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தவ காலத்தில் இன்னும் அதிகமாக அறிவு தெளிந்தவர்களாக, புத்தி தெளிந்தவர்களாக நாங்கள் செயல்பட வேண்டிய ஆற்றலை தாரும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.